ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பன்னு டீயும் ஃப்ரூட்டும் தான். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. அதனால் இன்றைக்கி க்ளீனிங் வேலையில் இறங்கியிருக்கேன். இந்த கார்பெட் விரிச்சதுலேருந்து அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணலை. ப்ளஸ் சோஃபாக்கு பின்னாடி எல்லாமே நிறைய தூசி சேர்ந்துருக்கும். நார்மலாகவே கார்பெட் இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் இந்த சோஃபாலாம் முன்னாடி நகட்டிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தால் வேறு ஏதாவது ஐட்டம் கிடைக்கும். இங்கே எங்கள் வீட்டுக்காரர் சாப்பாடு ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பாரு. சேவு, சீடை, அது இதுன்னு ஏதாவது உள்ளே கிடந்துச்சு. அது போக சிட்டு டெட்டோட முடி எல்லாமே நிறையா இருக்கும். அதனால் கார்பெட்டை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு. ஸோ வேக்யூம் இருக்கனால கொஞ்சம் ஈஸி, தொடப்பம் போட வேண்டாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வேக்யூம் போட்டுட்டு மாப் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே மாதிரி இருந்த இடத்துல வச்சிடணும். ஸோ இந்த சோஃபாக்கு பின்னாடியுமே கூட எப்பயாவது தான், ஆனால் சோஃபா வந்து 2-3 நாளைக்கு ஒரு தடவை போட்டுருவேன் பார்த்தீங்களா. இது பின்னாடியும் நிறைய முடி, டெட்டோட முடி எங்கேருந்து தான் அவ்வளோ கொட்டுதோ. ஸோ அந்த கார்னர்லேயும் பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு. அதனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக செய்யணும்னு இன்றைக்கி சுபாஷ் நீ எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நேற்று இருந்தே நைட்லேருந்து பிளான் பண்ணி வாக்கிங் போகிறப்ப என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் செய்வோம் அப்படின்னு தானாகவே ஒரு என்னது மோட்டிவேஷன். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன மோட்டிவேஷனாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நேற்று இருந்தே பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து காலையில் கடகடன் பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஒன்றும் இல்லை. பன் வாங்கிட்டு வந்தேன்னா ஹஸ்பண்ட் சொன்னார் டீ மட்டும் போட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் செய்யாத அப்படின்னாரு. ஸோ அதனால் இந்த வேலை முடிச்சுட்டு சமையல் ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா வேக்கம்லாம் போட்டு மாப்பெல்லாம் போட்டு தொடச்சி டெட்டு போய் தூங்கிட்டான் சாப்பிட்டுட்டு. சிட்டு எனக்கு அசிஸ்டன்ஸ் வேலை பார்த்துட்ருக்கான். ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னா இல்லையா அப்படின்னு எல்லாம் பாருங்கள் மேற்பார்வை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது ஃபுல்லுத்தையும் நகட்டி அதெல்லாம் பண்ணி தொடச்சி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு திருப்தி, நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நார்மலாக க்ளீனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்க தூசியெல்லாம் நம்ம எப்போயாவது ஒரு தடவை, இந்த தீபாவளியெல்லாம் வேறு வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நல்லா சூப்பராக தொடச்சி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஹால் வேலை முடிஞ்சது. ஸோ இந்த கார்பெட்டை கொண்டு வந்து விரிச்சிட்டு இது இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபாவை கொஞ்சம் தூக்கிட்டு உள்ளே சொருகணும். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்கலை, நான் குளிஞ்சு நிமிர்றதை பார்த்தா காமெடியாக இருக்கும். அதனால் இதை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக கார்பெட்டையும் ஒரு தடவை நல்லா வேக்யூம் போட்டு விட்டுட்டேன். டெய்லி போடுறதுனால கலர் சேஞ்ச் ஆகலை, இல்லைன்னா அது பாட்டு கருன்னு வேறு மாதிரி ஒரு கலரில் ஆகிடும். கிரே கலர் கார்பெட்டு வேறு கலரில் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து டைனிங் ஹாலில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி க்ளீனிங் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வேலையை முடித்தது ஒரு திருப்தி. 11:30 ஆகிடுச்சு பாருங்கள். சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரம் அந்த வேலை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சமையலுக்கு இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது டைப்பில் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். வாங்கி நிறைய நாள், அது கிட்டத்தட்ட ஒரு வாரம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னுமே கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாடி போச்சு. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அலசி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் இந்த கட் பண்ணதை கொஞ்சம் நேரம் உப்பில் போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த வேலையெல்லாம் பண்ணலை. ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சாட் மசாலா வேணும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உப்பும் சேர்த்துருந்தேன் பார்த்தீங்களா. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு, மீன் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை அதில் நல்லா எல்லா மசாலாவும் கோட்டார மாதிரி பெசரி வச்சிடலாம். குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஒரு அரை மணி நேரம் அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சாதமும் வச்சு விட்டுடலாம். இன்றைக்கி பருப்புலாம் வைக்க வேண்டியதில்லை. அதனால் நார்மல் இது இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் குக்கர், அதில் தான் வைக்க போகிறேன். குட்டி ஒன்று வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெறும் சாதம் மட்டும் வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சு விட்டுடலாம். அந்த பக்கம் குழம்புக்கு புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து கொய்யாப்பழம் வெட்டி கொடுத்தாரு. நல்லா பிங்க் கலரில் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. ஃபேனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து வேலை பார்க்க வந்திருக்கேன். ஸோ குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், வடகம், நம்ம தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அது கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி, ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகா வத்தல் இதெல்லாம் தாளித்து விட்டுக்க போகிறேன். ஸோ குழம்பு இந்த வடகம், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், மிளகா வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
மைய அரைச்சிடக்கூடாது நம்ம அந்த வெங்காயத்தெல்லாம். ஸோ ஒரு 10 வெள்ளைப்பூடு பல் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு முருங்கைக்காய் 4-5 கத்திரிக்காய், உங்களுக்கு நாட்டுக்காய், அவரைக்காய், மொச்சக்கொட்டை வேக வச்சது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த காய் கொஞ்சம் வேகட்டும், மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருந்தேன். இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா வடகம், சின்ன வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி அடித்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இதை இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதையுமே கூட வடித்து சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கணும். மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சு பாருங்கள், தளன்னு நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெள்ளைத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எதுலனாலுமே கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பேன். திருப்பியும் சிம்மில் தான் வச்சு விட்டுருக்கேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்னு. இப்போ பாவக்காய் ஃப்ரைக்கு கோட்டிங்காக ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சைடில் வந்து பேன் சூடு பண்ணியிருக்கேன் பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. குழம்பு இன்னும் சிம்மில் தான் வச்சு விட்ருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அந்த இதை வந்து நம்ம அரிசி மாவு, ரவை இதில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா மொறுன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கசப்பு பிடிக்காது அப்படின்னா முதல்லையே உப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் பாவக்காய் ஒரு 10-20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அலசிட்டு மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கசப்பாக இருக்காது. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா திருப்பி போட்டு மொறுன்னு ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கலந்த சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் கூட நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது பாம்பேயில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனே கூட ரவை எல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஸோ அடுத்த இதுக்கும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த மசாலாலாம் இருக்கும். ஒரு தடவை அந்த பாவக்காயெல்லாம் போட்டு கோட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ வந்து பாவக்காவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். முட்டை ஆம்லெட் சிம்பிளாக போட்டுக்கலாம் அப்படின்னு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த முட்டை கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இல்லை பால் சேர்த்தா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம். ஆம்லெட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப எப்போ திருப்பி போட்டாலுமே அப்படியே பிஞ்சு போயிடும். வீடியோலாம் எடுக்கலை அப்படின்னா அழகாக வரும் நல்லா. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் பாருங்கள், வீடியோ எடுக்கிறப்ப திருப்பி போட்டப்போ 2-3 பீஸாக பிஞ்சு போச்சு. கொஞ்சம் கான்ஷியஸாக வேலை பார்த்தோம் அப்படின்னா பிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆம்லெட் தேங்காய் எண்ணெயில் போட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் போடணும்னு நினச்சிட்டு மறந்து போய் கடலை எண்ணெயை ஊற்றிட்டேன். சரி, ஓகே. ஸோ 2 முட்டை போட்டிருக்கேன். இதை ஆளுக்கு பாதி எடுத்துப்போம். இப்போ மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி கூட போட்டு விடலாம். பாருங்க, நல்லா இருந்தது. திருப்பி போடுறப்ப கந்தரகோலமாக பிஞ்சு போச்சு. நான் அதனால அந்த வீடியோவை விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, பாவக்காய் ஃப்ரை. காலையில் பண்ண சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் சீக்கிரமாகவே பசிச்சிருச்சு. அதனால் சமைச்ச உடனேயே சர்வ் பண்ணுறேன். நல்லா குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வடகம் எல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ புத்தேட்டு விளாக் பார்த்துட்டே நானும் ஹஸ்பண்டும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்றோம். ஹோப் இந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.